கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Psalm 34:10. Those who seek the Lord shall not lack any good thing. அன்பான சகோதர சகோதரிகளே, யாக்கோபு ராகேல் தம்பதிகளுக்கு பிறந்த முதல் மகன் யோசேப்பு நல்ல குணமுடையவனாக தெய்வ பக்தி நிறைந்தவனாக காணப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். யோசேப்பை ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். யோசேப்பை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். போத்திபார் என்பவன் வீட்டில் அடிமையாக இருந்தான். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். யோசேப்பு செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார் என்பதை போத்திபார் கண்டு யோசேப்பிடம் கொடுக்கப்பட்ட எந்த காரியத்திற்கும் அவன் கணக்கு கேட்கவில்லை. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக காணப்பட்டான். போத்திபாரின் மனைவி தவறு செய்ய இவனை அழைத்த போதும் அதனை மறுத்துவிட்டான். அதனால் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். இன்று நாம் எப்படி காணப்படுகிறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடன் கர்த்தர் காணப்படுகிறாரா? நாம் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறாரா? பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஜீவியம் நமக்கு உண்டா? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? வேத வசனத்தின்படி ஆராய்ந்து நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். ஆமன். நன்மைகளை தருகிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கனமழை பெய்வதினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்ததை நினைத்து வருத்தப்படுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் செய்யாதபடி கிருபையாய் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும். தேவையான இடங்களில் மாத்திரம் மழை பெய்ய உதவி செய்யும். தண்ணீர் பஞ்சம் தேசத்திலிருந்து அகற்றப்பட உதவி செய்யும். தேவனே, பின்மாறி மழையை எங்கள் மேல் ஊற்றுவீராக. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் வாலிபர் மூப்பர் அனைவர் மேலும் உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உமக்காய் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் திகழ உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.